சதன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தன்னுடைய பயணத்தை தொடங்கிட்டான்னு சொல்லலாம். இப்போ காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சும்மா சிங்கம் மாதிரி கட்சிக்கு தான் சொல்லணும். ஏன்னா முன்பு இருந்ததை விட இப்போ அவருடைய பேச்சில் அனல் பறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கணக்கச்சிதமாக மக்கள்கிட்ட பேசியிருக்கான்னு சொல்லணும். ரெண்டாவது, இந்த இதில் மக்கள் சந்திப்பில் தேர்தல் வாக்குறுதியிலும் அள்ளி வீசியிருக்கான்னு தான் சொல்லணும். அதாவது என்னென்னா, முக்கியம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வாகனம் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தர் பட்டதாரி இருக்கணும் அப்படிங்கன்னு பெரிய அளவில் வாக்குறுதியில் இப்போ ஒரு அறிமுக கூட்டம் மாதிரி கொடுத்துருக்காரு. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா இப்போ திமுகவுக்கு ஒரு சவால் விடுற மாதிரி தான் அதுலேயும் பேசியிருக்காரு. ஏன்னா அவருடைய தொடக்கத்துலேருந்தே அவர் முழுக்க திமுகவை தான் டார்கெட் பண்ணி பேசியிருக்காரு. முதல்ல பிஜேபியை அடிக்கடி பிஜேபி பாயாசம்னு சொல்லி அடிக்கடி பிஜேபியை டார்கெட் பிஜேபி திமுக ரெண்டையுமே டார்கெட் பண்ணார். ஆனால் இப்போ பிஜேபி விட்டுட்டார். என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ முழுக்க திமுக தான். ஏன்னா எப்போவுமே எல்லாருமே அதை செய்கிறது தான். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிர்பார்த்தா கண்டிப்பாக அடுத்த வர அவங்க ஒரு டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஆளுங்கட்சியை அந்த இதில் ஆட்சியிலேருந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் எல்லா கட்சியிலுமே ஒரு குரல் கொடுப்பாங்க. அதை தான் விஜய் அவர்களும் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ கரூர் சம்பவத்தை விட இதில் பெரிய அளவில் ஒரு கணக்கச்சிதமாக பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ கூட அவருடைய பேச்சில் ஒரு நிதானமும் ஒரு கருத்துள்ள பாயிண்ட்டுகளை கொடுத்துருக்காரு. ஏன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அதாவது எப்படின்னா, ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு தான் அனுமதி கொடுத்து அவர் QR கோடு ஸ்கேன் செஞ்சு தான் உள்ளே அனுப்பியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ மக்கள் சந்திப்பு முடிஞ்சு கடைசியில் எல்லாத்துக்குமே சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்காரு. இதில் முழுக்க என்ன ஒரு இதுனா, அவர் தன்னுடைய கூட்டணியை பற்றி இதுவரைக்கும் அவர் அறிவிக்கலை. இதுவரைக்கும் தனித்து கூட்டணி தான் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, நம்மளோட வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த கூட்டத்தில் யாருடைய கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு அவர் குறிப்பாக சொல்லலை. அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டத்தை ஆதவர்ஜினா ரொம்ப நல்லாவே கவனித்தார். ரெண்டாவது, கைக்குழந்தையோட பெண்கள் வந்திருந்தார். ஆனால் அதை புஷி ஆனந்த் அவர்கள் அவங்களுக்கு புத்திமொழி சொல்லி இந்த மாதிரி கைக்குழந்தையெல்லாம் கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வராருன்னு சொல்லி அவங்கள பெண்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சுருந்துருக்காரு. ஆனால் அந்த கூட்டத்தை மக்கள் சந்திப்பில் பெண்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்து பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு பேச்சுக்கும் பார்த்திங்கன்னா அரங்கம் அதிர்ந்து தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு பெண்கள் உற்சாகமாக அவருக்கு ஒரு கரகோஷம் எழுப்பி ஆதரவு கொடுத்த நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனால் இது தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை விஜய் கொடுக்க போகிறதுன்னு சொல்லி நாம் கணிக்க முடியாது. ஏன்னா இப்போ திமுக அதிமுக பெரிய கட்சிகளே பார்த்திங்கன்னா கூட்டணி பலத்தில் தான் ஆட்சியை பிடிக்குங்கிற கணக்கில் இருக்காங்க. இப்போ திமுகவே பார்த்திங்கன்னா அவங்க இதுவரைக்கும் கொடுத்த வெற்றி எல்லாமே கூட்டணி பலம் தான். அதிமுகவும் அதுக்கு தான் கூட்டணி சேர்க்கறதுக்கு ரொம்ப முனைப்பாக இருக்குது. டிவிக்கு நம்ம அதிமுகவோட சேர்ந்தால் வெற்றியை கண்டிப்பாக 200 தொகுதியில் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் அதிமுக முன்பு வரைக்கும் இருந்தது. இன்றைக்கி இப்போ அது ஒரு கைகூடாது அப்படின்னு தான் கருதப்படுது. ஏன்னா இன்னுமே டிவிக்கு கட்சிக்குள்ளே அதிமுகவில் இழுக்கணும் அப்படின்னா அது முடியாத காரியம் இருக்குது. ஏன்னா இன்னும் டைம் கிடக்கு, 5-6 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் அப்படியே மாறினாலும் கூட விஜய்க்கு ஒரு பெரிய அளவிலான பதவி கொடுத்தாகணும். ஏன்னா விஜய் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் தான் அவருடைய ரசிகர்கள் முழு மூச்சில் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க. எடப்பாடி முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு எந்த பதவியும் இல்லை, அப்போ எம்எல்ஏ சீட்டு மட்டும் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ரசிகர்கள் ஒரு சோர்ந்த மனத்தோடு தான் இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஓட்டு போட்டாலும் கூட அவங்க முழு அளவில் இருப்பாங்களா அப்படின்னா சந்தேகம் தான். ரெண்டாவது, விஜய்க்கு அது பின்னடைவு தான். ஏன்னா விஜய் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி கலரங்கினா தான் ஒரு கட்சியை ஆரம்பித்ததுக்கு ஒரு பலன் கிடைக்கும். இன்னும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு விஜய் ஆதரவு கொடுத்தாருன்னா அவருடைய கட்சி 10ஓட 11 தான் ஆகும் அப்படின்னு தான் அரசியல் வல்லுநர் சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் இன்னொரு சிக்கல் இருக்குது. விஜய் தனித்து இருந்தாலும் கண்டிப்பாக எல்லா தொழிலையும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா முடியாத காரியம்தான். ஏன்னா பெரிய கட்சிகள் இப்போ திமுகவே 5-6 கட்சி சேர்ந்து கிட்டத்தட்ட 40% மேலே ஓட்டு வச்சுருக்காங்க. விஜய் தனித்து நின்னா கிட்டத்தட்ட 15 to 20% ஓட்டு வரைக்கும் வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த 20% ஓட்டு
அவருடைய முதல்வர் பதவிக்கு வந்து அவருடைய பதவிக்கு உதவாது. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்கு தகுந்தாற்போல் 234 தொகுதியிலையும் வேட்பாளர் இப்படி வருவாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஆனால் என்ன இருந்தாலும் சரி, இப்போ கரூர் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் சந்தித்த முதல் மக்கள் மன்றம் வந்து ஒரு ஒரு சுறுசுறுப்பான ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்து மக்கள் சந்திப்பாக எந்த மாவட்டத்தில் வச்சுருக்கான்னு தெரியாது. இப்போ சேலம் மாவட்டத்துக்கு வந்து அனுமதி கேட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அரசாங்கம் வந்து கொடுத்ததோ கொடுக்கலோ அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்களான்னு தெரியல. அடுத்து எந்த மாவட்டத்துக்கு டார்கெட் வச்சுருக்கான்னு பார்ப்போம். இந்த மக்கள் சந்திப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.